ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை அபிநயாக்கு சூப்பரா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அத பத்தின டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசலாம். வாங்க பார்க்கலாம். நடிகை அபிநயா அப்படிங்கிறவங்க லாரன்ஸ் மாஸ்டரால ஃபர்ஸ்ட் சினிமா உலகத்துல அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நாடோடிகள் படத்துல, அதுக்கப்புறம் நெறைய படங்கள்ல அவங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அது எல்லாத்துலயுமே தன்னோட நடிப்பு திறமைய ரொம்ப சூப்பரா வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு நார்மலான பொண்ணு கூட பண்ண முடியாத அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமையில வந்துட்டு ரொம்பவே அதிசயம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்ளோ அழகா வாய் அசைக்கிறது, அவ்ளோ அழகா முக பாவனைகள் காட்டுறது, இது எல்லாமே அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அபிநயமா இருக்கும். இப்போ அபிநயா பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்துட்டு லைஃப் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இப்போ 2 டேஸ் பிஃபோர் வந்து அவங்க மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்க 15 இயர்ஸா வந்துட்டு ஒருத்தரை லவ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப அவரை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல வந்து பணம் இல்ல, வேற ஏதாவது இல்ல, நிறைய விஷயங்களை காரணம் காட்டி நிறைய பேர் வந்துட்டு பெண்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பெண்களை வந்து தப்பாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அபிநயாக்கு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது எதையுமே பெருசுபடுத்தாம அவங்களோட நிறைகளை பார்த்து, அவங்களுடைய திறமையை பார்த்து, அவங்களோட குணத்தை பார்த்து 15 வருஷமா ஒருத்தர் உண்மையா அவங்கள காதலிச்சு இப்போ கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. அவங்களோட கல்யாணம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. நார்மலா வந்து கல்யாணம் மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ் எல்லாம் எப்படி எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுவாங்களோ, ஹல்தி, மெஹந்தி, அப்புறம் வந்து சங்கீத், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு. எல்லாமே அவங்க ரொம்ப கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கம்மிங் ஏப்ரல் 20th வந்துட்டு அவங்களோட ரிசப்ஷன் நடக்க போகுது. ரிசப்ஷனுக்கு தான் அவங்க வந்து எல்லா ஆக்ட்ரஸையும் கூப்பிட போறாங்க, எல்லா ஆக்டரையும் கூப்பிட போறாங்க. நார்மலா அபிநயா வந்து தமிழ்ல மட்டும் இல்லங்க, இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லா ஃபீல்டுலயும் நடிச்சிருக்காங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அவங்களோட மேரேஜ் ரிசப்ஷன் நடக்க போகுது. அதுக்கு வந்து சினி ஃபீல்டுல இருக்கக்கூடிய அவ்வளோ பேரையும் அவங்க இன்வைட் பண்ண போறாங்க. மேபி சிஎம் கூட இன்வைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னி வர்மா அப்படிங்கிற கார்த்திக். அவரோட உண்மையான பேர் வந்து சன்னி வர்மா. ஆனா அவங்க கூப்பிடுறது கார்த்திக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப பழக்கமான ஒருத்தர் தான் அபிநயாக்கு. ஆரம்பத்துல ஃப்ரெண்டா இருந்துட்டு அதுக்கப்புறமா 15 இயர்ஸ் அவங்க வந்து லவ் பண்ணிருக்காங்க. அபிநயா அவங்களோட கரியர்ல ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும், ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ வருஷம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, ஃப்ரீடம் கொடுத்து, உன்னால எவ்வளவு தூரம் மேல வர முடியுமோ அவ்வளவு தூரம் நீ மேல வா, அதுக்கப்புறம் நம்ம லைஃப பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேக் போனா இருந்து, சப்போர்ட்டா இருந்து இன்னைக்கு உச்சத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவரும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள பாண்டிங் இருக்கு. இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம் இந்த காலத்துல. இது எல்லாமே தெரிஞ்சு 15 வருஷமா லவ் பண்ணி பொறுமையா இருந்து இப்போ கல்யாணம் பண்ணிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் மாதம் என்ன கல்யாண மாசமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா ஜனனி ஐயருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. பிரியங்கா கல்யாணம் பண்ணிருக்காங்க. பிரியங்கா கல்யாணம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களோட கல்யாணத்தையும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அமீர் அண்ட் பாவனி கல்யாணத்தை பத்தியும் நம்ம ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அவங்களுமே ஏப்ரல் 20th வந்து மேரேஜ் பண்ண போறாங்க. இது ஒரு செலிபிரிட்டி மேரேஜ் மந்த் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து நிறைய ஹாப்பி நியூஸா வந்துகிட்டு இருக்கு. ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அபிநயாவோட வெட்டிங்காக ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் டீம் சார்பாவுமே நாங்க விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க இன்னைக்கு மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். உங்களுக்கு அபிநயாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.